ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் டியர்ஸ். இப்போ தான் வீடியோ எடுத்து முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வரதுக்கு ஈவினிங் ஆகிடும். ஸோ குட் ஈவினிங் டியர்ஸ். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் டியர்ஸ். நேற்று என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். விஷ் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க டியர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? நேற்று வந்து பாருங்க, நானும் சொல்ல வேணாம் தான் நினச்சேன். நீங்கள் மேலே விழுந்த போது உங்கள் டெம்பரேச்சர் எப்படியா இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. இவ்வளோ டெம்பரேச்சரோடலாம் இங்கே இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்க ஃபீவர் இங்கே வேறு யாருக்காச்சும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சார், நான் யார் பக்கத்தும் போகாமல் கூட இருந்துக்கிறேன் சார். ஆனால் நான் வீட்டுக்கு போகல சார். எப்போ போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் பாருங்க, ஹெவி ஃபீவரோட நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹெல்த் இஷ்யூ இன்னும் அதிகமாகிடும். சொன்னா கேளுங்கம்மா. நீங்கள் கிளம்புங்க. ஆதித்யா வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சார், அது வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாருங்கம்மா, சொன்னா கேளுங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபீவர் ஹெவியாக தான் ஆகும். டெம்பரேச்சர் ஹெவி ஆயிடுச்சுன்னா ஃபிக்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சொன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. போங்க. உங்களுக்கு லாஸ் ஆஃப் பேலாம் வராது. ஆதித்யா கிட்ட நான் பேசிக்கிறேன். கிளம்புங்க. வெயிட் பண்ணுங்க. நான் ஏதாவது பையனை விட்டு உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி விட சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. சார், இல்லை சார், அது வந்து நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருமா, உனக்கு உடம்பு சரியில்லை. நீ இங்கே இருந்து உங்களால் மற்றவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேன்? என்ன சொல்கிறோமோ அதை கேளுங்க. ஆதித்யாவும் நானும் ஒன்று தான். அவன் என்ன சொல்கிறானோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவனும் சொல்லுவோம். கிளம்புங்க. சரிங்க சார், நான் போகிறேன். கிளம்புங்க. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? வீட்டுக்கு போனால் என்ன சித்தி திட்டுமே. இதை நான் இவர்கிட்ட என்னன்னு சொல்லலாம்? இதை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்குன்னு பார்த்து சந்தியாவும் இல்லை. நான் இப்போ எங்கே போயிருப்பேன்? கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போனால் சித்தி வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அந்த பேச்சுக்கு இந்த ஜுரத்தையே நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இது இவருக்கு புரியாதே. சரி, இவர் மற்றவங்களுக்காக பார்க்குறாரு. நம்ம இங்கே இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவர் நினைக்கிறது சரிதானே. நம்ம போவோம். ஆனால் எங்கே போகணும்னு தெரியணும். ஹாய்டா கிரிஷ். வாடா நல்லவனே. ரொம்ப நல்லவன்டா நீ தான். என்ன வர சொல்லிட்டு நீ வெளியில் போயிட்டலாம். வாடா, உனக்கு இருக்கு ஒரு அர்ஜென்ட் வேலைடா. ராதா கிட்ட சொல்லிட்டு போனேன். ராதா, நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் சார். சரிம்மா. டேய், அதான் ராதா சொல்லியிருக்காங்களா? அப்புறம் என்ன? ராதா, காஃபி கொடுக்க சொன்னீங்க. காஃபி கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் சார். ராதா, என்னாச்சுங்க? எதுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன கிரிஷ் தான் திட்டானோ? சேச்சே, இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டேய், இங்க வா. அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னன்னு நான் சொல்றேன். வாடா. என்ன ராதா வளராங்க? கிருஷ்ண கோவமா இருக்கும். என்ன ஆச்சு? கிருஷ்ண அப்படிதான் கோவப்படாம கிடையாது. சரி, என்னன்னு கேட்டுருவோம். என்னடா யோசிச்சுட்டு இருக்கா? வாடா. இருடா வரேன். ராதா, வெளியில போகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அவங்க கிட்ட என்ன விஷயம் கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்லை சார், அது சொல்றேன்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க சார். இப்போ ஆதித்ய சாரும் போன சொன்னா நான் எங்கே போகிறது? பேசாம சந்தியா வீட்டுக்கு போகலாமா? சே, அங்கேயும் போக முடியாது. அவள் அம்மா அப்பா வராங்கன்னு இன்னைக்கு வெளியில் போகிறேன்னு சொன்னா. அவன் என்னைக்கோ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கா. அவள் சந்தோஷத்தை நான் போய் கெடுக்கணுமா? ஏண்டி ராதா, உனக்கு தான் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது. அவள் சந்தோஷத்தை ஏன் கெடுக்கிறேன்? வேற எங்கே போகிறது? டேய், என்னடா என்னாச்சு? என்ன ராதா ஏதாவது வேலையில தப்பு பண்ணிட்டாங்களா? அதனால நீ ஏதாவது திட்டிட்டியா? டேய், ராதா அப்படிலாம் வேலையில தப்பு பண்ண மாட்டாங்களேடா. ஏண்டா அவசரப்பட்டுட்டியாடா? டேய், நீ வேற. அவங்க தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. அவங்க பார்த்தாலே தெரியுது எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு. இது அதெல்லாம் இல்லை. டேய், அவங்களுக்கு ஃபீவர்டா. அது டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்கு. அவங்களால கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவங்க வெளியில் காட்டிக்காம அவங்க என்னமோ ஸ்ட்ராங்காக இருக்கதான் நினச்சிக்கிட்டு இப்படி அப்படி நடந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எனக்கு ஒரு வழி தெரியல. நீங்கள் இங்கே இருந்தால் மற்றவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும்னு இப்படி பேசணும். ஏன்னா அப்படி பேசினாவது கோவம் வந்து கிளம்புவாங்களேன்னு நினச்சி தான் அப்படி பேசணும். அப்போ அந்த பொண்ணு போகிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு வேளை நீ சம்பளம் பிடிச்சிருவேன், அதனால போகாமல் இருக்கலாம்னு நினச்சேன். அதனால ஆதித்யா வந்தால் நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு லாஸ் ஆஃப் பேயும் வராது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறேன். அப்பவும் போக மாட்டாங்கடா. அதான் எனக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் இங்கே இருந்தால் இவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு யார் பொறுப்புன்னு திட்டேன். அதான் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. டேய், நான் பண்ணது கரெக்டு தானே? இல்லை ஏதோ தப்பாக பேசிட்டேனா? டேய் கிரிஷ், நீ பேசினதும் பண்ணதும் தப்பே கிடையாது. நீ கரெக்டாக தான் பேசியிருக்க. ஆனால் கரெக்டாக பேசியிருக்க, பட் தப்பான ஆள்கிட்ட பேசியிருக்க. டேய்,
என்னடா குழப்புறேன் மச்சான்? உனக்கு குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா ராதாவோட கதை அப்படி. எல்லாருக்கும் வேலை என்னைக்கு லீவ் விடுவாங்கன்னு எங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ராதா பொறுத்த வரைக்கும் லீவே விடாம வேலை இருந்தா ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியணும். எனக்கு ராதா பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியாது. சந்தியா மூலியமா ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். ராதாவுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் அவங்க சித்தியும் தான். அப்பாவும் ராதா கிட்ட சரியா பேச மாட்டாங்க. சித்தி எப்பவுமே ராதாவை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களாமா. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அவங்க பொண்ணுங்க மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும், அவங்க பொண்ணுங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும், அவங்க பொண்ணுங்க மட்டும் தான் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவங்க சித்தி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ராதா இருக்கிறாங்க. ராதா கம்பல்சரி வேலைக்கு போயே ஆகணும். ஒரு நாள் ஒரு நிமிஷம் வீட்டில் இருந்தாலும் அவங்க சித்தி உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நீ ஏன்டி இங்கே வீட்டில் இருக்க? வேலைக்கு போனாலும் வேலைக்கு போனதானே சம்பளம் வரும், வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தா என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லி கரைச்சி கொட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சந்தியா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்குதுன்னு நினைக்கிறேன். டேய், இவ்வளோ காய்ச்சலையும் வேலைக்கு வந்திருக்கானா? அவள் வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. டேய், என்னடா இது? அப்படி அவங்க ஏதாவது பேசினா இவங்க எதிர்த்து ஹவுட்டி பண்ண வேண்டியதானே? இவங்க எதுக்கு அமைதியாக இருக்காங்க? இதெல்லாம் என்னடா கொடுமை? ஒரு உடம்பு சரியில்லாமல் வேலைக்கு போகணுமா? திஸ் டூ மச்டா. இவங்க கையில் தான் இருக்கு. இவங்க எதிர்த்து பேச வேண்டியது தானே? கிரிஷ், என்னடா பேசுகிறேன்? ராதாவால் எப்படி எதிர்த்து பேச முடியும்? அவளுக்கு அங்கே சப்போர்ட்டுன்னு யாராவது இருந்தால் பரவாயில்ல. அப்பா ஒன்றும் பேசுறது இல்லைங்க. அப்போ அப்பா சைடும் சப்போர்ட் கிடையாது. ஒரு வயசு பொண்ணுடா. அந்த பொண்ணு எதிர்த்து பேசிட்டு சித்தி வீட்டு விட்டு வெளில போக சொன்னா அவள் எங்கே போவான்? டேய், இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அமைதியாக போகிறானா? தனக்கு போக்கிட எதுவுமே இல்லைன்றதுனால தான் இவ்வளோ தூரம் அமைதியாக போயிட்டு இருக்கான். டேய், இதெல்லாம் அவங்க விஷயம், உனக்கு புரியாது. நம்மளாம் மாடி வீட்டிலே இருந்துட்டோமா? நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தது இல்லைல்ல, அதனால நமக்கு இதெல்லாம் தெரியாது. அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட வழி என்னன்னு தெரியும்டா. கிரிஷ், தப்பா நினைக்காத. இப்போ உனக்கு ஒரு வழி இருக்குல்ல, உன் இடத்துல இருந்து பார்த்தா தான் உன் வழி என்னன்னு என்னால் உணர முடியும். அது போல தான் ராதாவோட வழியும். ராதாவுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் கிடைச்சதெல்லாம் சந்தியாங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அவளை மட்டும்தான் அவள் பெருசாக நினச்சிட்டு இருக்கான். அதனால தான் சந்தியா இவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இதனால தான் இந்த பொண்ணு அன்னைக்கு அந்த சாரியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் நான் கூட என்னடா ஆஃப்டர் ஒரு சாரிக்கு ஃபீல் பண்ணுறானே நினச்சேன். அது சரி, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சது இல்லைல்ல. கடவுள் யார் யாருக்கு எது எதுன்னு அளந்து தானே கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட என் கதை தான் இந்த பொண்ணோட கதை போல இருக்கு. நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிடாது போல. சாரிம்மா, நான் உன் சுச்சுவேஷன் தெரியாமல் பேசிட்டேன். டேய், இப்போ சொல்ல, இந்த பொண்ணு வீட்டுக்கு போவாளா? ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பாருங்க, உங்களை தான். சார் சொல்லுங்க சார். நீங்கள் உங்கள் கவுண்டருக்கு போங்க. போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் சேல்ஸ் எதுவும் பார்க்க வேண்டாம். ஆதித்யா உங்களை எதுவும் பார்க்க வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். போங்க. அப்புறம் சாரி, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோன் சொன்னதுக்கு சாரி. ஐயோ சார், நீங்க எல்லாரோட நல்லதுக்கு தானே சொன்னீங்க. பரவாயில்ல சார். ராதா, அவன் மற்றவங்களுக்காக சொல்லலாம், உனக்காக தான் சொன்னானே. அப்படி சொன்னாவது நீ வீட்டுக்கு கிளம்பி வேணும் தான் அவன் அவ்வளோ கோபமாக சொன்னானே. இங்கே பாரு ராதா, எல்லாருக்கிட்டையும் நம்ம சுச்சுவேஷனை சொல்லி விளக்கிட்டு இருக்க முடியாது தான். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது விஷயத்த சொல்லி தானே ஆகணும். நீ கிறிஷ்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கிறிஷ் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் மேலே தப்பு இல்லைல்ல, அவன் நல்லதுக்காக தானே சொன்னான். சரி, நீ போ, கவுண்டரில் போய் ரெஸ்ட் எடு. எதனா மற்ற சேல்ஸ் கால் பார்க்கட்டும், சரியா? போமா. சரிங்க சார். சாரி சார். பரவாயில்ல, ஆக்சுவலாக நான் தான் சாரி கேட்கணும். ஐம் சாரி, நீங்கள் போங்க. சார். ராதா, அதான் கிறிஷே சொல்கிறாங்க, போங்க போய் கவுண்டரில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரிங்க சார். டேய், ஆமாம், எதுக்கு என்ன வர சொன்னா? டேய் மச்சி, ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகணும்டா. வாங்க, நீ வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. வெளியில் வரைக்கும் போயிட்டு வந்துருமே. வெளியிலையா? டேய், ஈவினிங் என்னால் எங்கேயும் வர முடியாதா? வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. முக்கியமான வேலை வீட்லையா? மச்சான், என்ன அவாய்ட் பண்ணுறியா? உடனே நீ வேற ஒன்று. ஆக்சுவலாக வீட்டில் இருக்க வேலையை தான் அவாய்ட் பண்ணணும், ஆனால் அது முடியாமல் தான் தவிச்சிட்டு இருக்கேன். என்னடா, என்ன வேலை? வேற என்ன? ஈவினிங் எனக்கு பொண்ணு பார்க்க குடும்பமாக பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். முடிஞ்சா நீ வேணா கூட வா. அப்ப இந்த சாருக்கு கல்யாணம் ஆக போதா? நல்லது நல்லது. இந்த சார் ரொம்ப நல்லவர் தான். நல்ல பொண்ணு அமையணும். டேய், என்னடா சொல்கிறான்? பொண்ணு பார்க்க போறியா? டேய் கிரிஷ், இதுக்கு நீ சம்மதிச்சியா? வேற என்னடா பண்ண? அம்மா ஓயாமல் இதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, ரோகிணிக்கு டைவர்ஸ் தரலாம் முடிவு பண்ணிட்டேன்ட்டு வீட்லேயும் சொல்லிட்டேன். நாளைக்கு தானே லாஸ்ட் இயரிங். கண்டிப்பாக நாளைக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நான் அம்மாவை எது சொல்லி சமாளிக்க முடியாதுல்ல. அதான் இப்படி ஒன்று சொல்லியிருக்கேன். இதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறேன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொன்னேன். ஐடியா தெரிஞ்சாவா? டேய், அம்மா சொல்கிறது கேட்டுட்டு ஒழுங்கு மற்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்றதுக்கான வழியை பாருடா. உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காகவாது ஒரு கல்யாணத்தை பண்ணடா. இனிமேல் ரோகிணி நம்பி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாரு, ரோகிணிலாம் திரும்பி வருவானு கனவுல கூட நினைக்காத. ஒழுங்கா அம்மா சொல்கிறது கேட்டுட்டு அது வழியில் போகிறதுக்கு பாரு. டேய், நீ எப்படி சொன்னா எப்படிடா? நானும் ரோகிணியை வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுமேடா. என்னது, நீ ரோகிணியை வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமா? டேய், நீங்கள் என்னடா வாழ்க்கை வாழ்ந்தீங்க? இப்போ பாரு, கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு
இப்போ பாரு அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு பேரு அவ வாழ்க்கையா வாழ்ந்தான். அமைதியா இருடா, ஏதாவது திட்டிட போறேன். உனக்காக மட்டும்தான் இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தேன். யோகினி மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருந்தோம். அவ போறாலும் இல்லையோ நானே தோர்த்தி அடிச்சிருக்கேன். நீயா இருக்க போய் இவ்வளவு பொறுமையா இருக்க. டேய், காதலிக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு தான், இவ்வளவு இல்லை. அவளோட குணம் என்னன்னு தெரிஞ்சிச்சா அதுக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். ஆனா நீ என்னடானா, டேய் இவ்வளவு நாள் நீ பொறுமையா இருந்ததெல்லாம் போதும்டா. எனக்கு என்னமோ இப்பதான் அம்மாவுக்கு எடுத்துக்க முடிவு கரெக்ட்னு தோணுது. உனக்கு மாதிரிதான் அம்மா முடிவுக்கு கட்டுப்பட்டு அது படி போகிறதுக்கு பாரு. என்ன அமைச்சிட்டு இருக்கான் இங்க பாரு. இப்படி ஏதாவது பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்காத. நான் கூடவே இருக்கேன். அம்மா அப்ப நீங்க ஏதாவது பிளான் பண்ணு தெரிஞ்சது அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். உனக்கு மாதிரியா கல்யாணத்துக்கு சம்மதி. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்றோம். உன் குணத்துக்கலாம் இப்ப சொல்றேன், உன்னை விட அருமையான குணம் உள்ள ஒரு பொண்ணு தானே கிடைக்கும். டேய், நீங்க எல்லாம் சொல்றது சரிதான்டா. என் இடத்துல இருந்து யாருமே யோசிக்க மாட்டீங்கடா. என்னடா உங்க இடத்துல இருந்து? டேய், சுயநலவாதியா இருக்காதடா. உன் வாழ்க்கையும் ரோஹிணி வாழ்க்கையும் மட்டுமே பாக்குறீங்க. உங்க 2 பேருக்கு தானே பிறந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சு? கொஞ்சமாவது அந்த குழந்தையோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கடா. இன்னும் எத்தனை காலத்துல அந்த குழந்தைய அம்மா எல்லாமே வளர்ப்பேன். அந்த குழந்தைக்கு அம்மாவோட நினைப்பு வேண்டாம், அம்மாவோட அரவணைப்பு வேண்டாம். டேய், நான் இப்போ ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா அவ சித்தி தான்டா, அம்மா இல்ல. அவ மட்டும் என்ன நல்லாவா பார்த்துப்பா என் குழந்தைய? என் ரோகிணி தவிர கண்டிப்பா வேற யாரும் பார்த்துக்க முடியாதுடா. ஏதாவது திட்டிட போறேன்டா. ரோகிணி பிறந்த குழந்தையோட முகத்தை கூட இன்னும் பார்க்கலடா. 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் அந்த குழந்தை முகத்தையும் அவ பார்க்கல. அவதான் நல்லா பார்த்து பாலாமா. இந்த பாரு கிரிஷ், எல்லா முடிவும் சரியா எடுத்துட்டு இருக்க. ஆனா உன் கல்யாண முடிவுல மட்டும் நீ தப்பா எடுத்துட்ட. நீ ரோகிணியை காதலிச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு. அவளை கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்ற பாரு, அது அதை விட பெரிய தப்பு. நீ பாரு, அம்மா சொல்றதா நானும் சொல்றேன். ஒழுங்கு மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு உன் குழந்தைக்கு ஒரு அம்மாவை கொடுக்க பாரு. உனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, உன் குழந்தைக்கு அம்மா வேணும். நாங்க எடுத்து வச்சிருந்த எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம்மா. எதுவும் மிஸ் பண்ணல. அப்புறம் அங்க போயிட்டு நம்ம இது விட்டுட்டு அது விட்டுட்டுலாம் இருக்க கூடாது. எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து வச்சிட்டியாமா? நீங்க எடுத்து வச்சிருந்தது அப்படியே எடுத்து வந்திருக்காங்க. நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுல நான் எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க வேண்டியது இல்லல்ல. நீங்க வச்சிருந்தது அப்படியே கொண்டு வந்திருக்கேன். எதனா சொல்லுங்க, நான் மறுபடியும் கூட எடுத்து வரேன். இல்ல இல்ல பூமிமா, இப்போதைக்கு இது போதும். நம்ம பொண்ணு தானே பார்க்க போறோம். ஓகே ஆயிடுச்சுனா அடுத்த வேலைகள் நிறைய இருக்கு, அப்ப பாத்துப்போம். சரி கிளம்பலாமா? நேரம் நல்ல நேரம் முடி எடுத்துக்கலாரு. நமக்கு இங்க கிளம்பணும். ஆமாட்ட, நல்ல நேரம் முடி எடுத்துக்கலாரு, கிளம்பணும் தான். சரிம்மா, கிளம்ப வேண்டியதான். அம்மா உன் புருஷங்க, உன் புருஷனே ஆளத்தாலும் எனக்கு கிருஷியும் ஆளத்தாலும் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேரும் இறங்கி வந்தா கிளம்ப முடியுமே. இங்கேயே நேரத்தை ஓட்டுறானுங்க. 6 மணிக்கு பொண்ணு வீட்டுல இருக்கணும்னு சொன்னேன். தெரியல அத்தை, இவரு வேலை விட்டு வந்தது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. என்ன பூமி ஒரு பிள்ளாம பதில் சொல்லிட்டு இருக்கா? சரி, நான் கிரிஷை கூப்பிடுறேன். அவன் வரட்டும். அவன் வந்தாதான் இவன் எங்க போயிருக்கான்னு தெரியும். இவனை வந்தது கிளம்பணும். சரிங்க அத்தை. கிரிஷ், கிரிஷ், சஞ்சு, நீங்க நின்றுட்டு இருக்கிறது போய் அண்ணனை கூப்பிடலாம்ல. நீங்க எதுக்கு நின்று எங்களை பாத்துட்டு இருக்கா? போய் அண்ணனை கூட்டிட்டு வா. அண்ணா அப்பவே கிளம்பிட்டு இருந்தாங்கம்மா, வந்துருவாங்கம்மா. அம்மா நான் நல்லா இருக்கேனா? எனக்கு இந்த சுடிதார் ஓகேவா? ஏண்டி இப்ப இந்த சுடிதார் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக எனக்கு நேரம் இருக்கும். இந்த சுடிதார் எப்படி இருந்தா என்ன? வீட்டுல இருக்க போறவளுக்கு என்ன சுடிதார் போட்டா என்னடி? போ, அப்புறமா வந்து பார்த்து சொல்றாம்மா. நீ கிளம்பு, உங்களுக்கு வேலை இருக்கும். அம்மா வீட்டுல இருக்க போறேனா? நானும் உங்க கூட வரப்போறேன். நானும் அண்ணனுக்கு பார்க்க ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. நானும் வரப்போறேம்மா. நீ வரப்போறியா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கா. ஏண்டி நீ 2 குழந்தைங்களை விட்டுட்டு போறேன். குழந்தைங்களை யார் பாக்குறது? நீ பாரு, லித்து குட்டியும் ரியா குட்டியும் நீ தான் பாத்துக்கிட்டு இருக்கணும். குழந்தைங்களை கொஞ்சம் வச்சு பாத்துக்க. போய் ஒரு 1 மணி நேரத்துல நாங்க வந்துருவோம். அதெல்லாம் என்னால முடியாது. நானும் வருவேன்னு கிளம்பி இருக்கேன். என்ன நம்ம வீட்டுல இருக்க சொல்றீங்க? என்னால தனியா இருக்க முடியாது. அதுவும் குட்டீஸ் 2 பேரும் நான் பாத்துக்கணுமா? சான்ஸே இல்ல. 2 பேரும் என்ன செட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் முடியாது. நானும் வருவேன். அண்ணனுக்கு பாக்குற பொண்ணு நானும் பாக்கணும்ல. புது அண்ணி நானும் பாக்கணும். அதெல்லாம் எனக்கு முடியாதுமா. நானும் உங்க கூட வந்தே ஆவேன். சஞ்சு, அம்மாவை கோவப்படுத்திட்டு இருக்காத. ஏற்கனவே கிருஷ்ணன் இந்த அளவுக்கு சம்மதிக்க வச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வேற இங்க வந்து இறங்கல் பண்ணிட்டு இருக்காத. சொன்னா கேளு. என்னம்மா நான் வருது உனக்கு என்னம்மா கஷ்டம்? நான் பாட்டுல ஒரு மூலையில உட்காந்துட்டு வர போறேன். அங்க வந்து ஒரு அமைதியா இருக்க போறேன். நான் என்னமா பண்ண போறேன்? ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு மட்டும் போவாது, நானும் வருவேன். சஞ்சு, அம்மாவை நீ ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்கா. சொன்னா கேளு. லித்து குட்டியும் ரியா குட்டியும் பாத்துக்கிட்டு உடனே வந்துட போறோம். எங்க போறோம்? இங்க தானே, கொஞ்சம் பக்கத்துல தானே, போயிட்டு உடனே வந்துட போறோம். அதுக்குள்ள என்ன உனக்கு? இங்க பாரு, இது ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து போற எல்லாத்துக்கும் உன்னை கூட்டிட்டு போறோம். சரியா? இவ இங்க இருந்தாதான் சரியா வரும். இவளை கூட்டிட்டு போக கூடாது. அத்தை சொல்றதுதான் சரி. இவ இன்னைக்கு இங்கதான் இருக்கணும். சொன்ன உனக்கு புரியாத சஞ்சு? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அம்மா சொல்றேன்னா அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியா இரு. இங்க பாரு, இங்கே இரு. 2 குழந்தைங்க பத்திரமா பாத்துக்கா. விட்டுட்டு போயிட்டு கோவத்துல இருந்தா நினைச்சுக்கா. அப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது. பாத்துக்கா. சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க அண்ணி. நீங்க சொல்லுங்க அண்ணி. நீங்க சொன்னதை அம்மா கேட்பாங்க. நானும் வரேன்னு சொல்லுங்க அண்ணி. சாரி சஞ்சு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அத்தை சொல்றதுன்னு சரி. அத்தை சொல்றதா இப்ப கரெக்டாவும் இருக்கும். இங்க பாரு, குழந்தைங்களை அங்க கூட்டிட்டு போக முடியாது. அதே மாதிரி வயசு பொண்ணு நீங்க பொண்ணையும் அங்க கூட்டிட்டு போக கூடாதுமா. நீங்க 3 பேரும் இங்க இருங்க. குழந்தைங்களை பாத்துட்டு 1 மணி நேரம் தானே, உடனே வந்துட போறோம். இதுக்கு எதுக்கு மணி வரணும்? அதே மாதிரி அத்தை சொல்ற மாதிரி இப்ப நாங்க போறோம்னு வச்சுக்கேன். இது ஓகே ஆயிடுச்சுன்னா இன்னும் அடுத்து நிறைய இருக்கு. நிச்சயதார்த்தம் இருக்கு, பொண்ணு வீட்டு அழைப்பு, மாப்பிள்ளை வீட்டு அழைப்புன்னு நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நீ கூட இல்லாமல அப்படி எல்லாத்துக்கும் வரதானே போறேன்.
இப்ப அத்தை சொல்றதபடி கேட்டு நடந்துக்க. பாத்தியா, உன் அண்ணி மாதிரி வேற எவ்வளவுமே கிடையாது. எவ்வளவு அழகா அவனுக்கு எடுத்து சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு அமைதியா வீட்டுல இருக்கிறதுக்கான வழியை பாரு. போமா, எனக்கு கோவமா வருது. என்ன இப்படி பண்றீங்கன்னு தெரியணும். இதுக்கு தானே என்னை விட்டுட்டு போறீங்க. உங்ககிட்ட பேசி என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இவனுங்க என்ன பண்றாங்கன்னு தெரியணும். கிரிஷ், வினோத், எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. வரமா வா கிரிஷ், ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாப்பா. ரெண்டாவது கல்யாணத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு முன்ன வந்து நிக்கிறோம். இவன் உள்ளுக்குள்ளாரையும் ஏதோ ஒரு பக்கம் ஆசை இருக்கு போல இருக்கு. அந்த ஆசைலாம் நிறைவேறாதுடா கண்ணா. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்ல லைஃபே கிடையாது. நல்ல லைஃபே கிடையாதுங்கிற போது உனக்கு ஒரு வைஃப் வந்துருவானா என்ன? வர விட மாட்டேனே. உனக்கு நல்ல வைஃபே வரக்கூடாது. நான் கிரிஷ், என்ன கிரிஷ் இவ்வளவு நேரம் ஆக்குறேன்? நான் சொன்னல 6 மணிக்கு பொண்ணு வீட்டுல இருக்கணும். வீட்டுக்கு வந்தாச்சு, வந்தது கிளம்பி வந்து இருக்கணும்லப்பா. இப்படி லேட் பண்ணா எப்படி? வந்துட்டேன்ல, அதை கிளம்பிட்டேனே, அப்புறம் என்ன? கிரிஷ், நீ பாரு, கொஞ்சம் சிரிச்ச முகமா வா. இப்படி வராத. ஏதோ எனக்காக நீ ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்க. நீ பாருப்பா, எனக்காக நீ ஒத்துக்க வேண்டாம். உன் குழந்தைய பாரு, உன் குழந்தைய வாழ்க்கைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அதுக்காக வா. தயவு செஞ்சு முகத்தை இப்படி வச்சுட்டு வராத. கொஞ்சமாவது லைட்டா சரி. இந்த விஷயத்த எதுவும் சொல்லாதீங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படியே விட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டும்தான் இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன வேற எதுவும் சொல்லாதீங்க. என்ன இப்படியே விடுங்க. அத்தை, கிருஷி இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காரு. எதுக்கு நம்ம மேல அவரை போட்டு தொலை பண்ணணும்? அவர் வந்ததே பெரிய விஷயம் தானே. விடுங்க அத்தை. அதுவும் சரிதான் பூமி. சரிப்பா, சரி கிளம்புமா? கிளம்பலாமா? ஆமா, அண்ணன் எங்க? அண்ணனை காணோம். அண்ணன் எங்க? நீ ரூம்ல இருக்காரா? உங்க அண்ணன் தானே, அவர் ரூம்ல இருக்காரா? வேற எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். வேலை விட்டு வந்தது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மனுஷன் ஆளையே காணோம். எங்க போறாருன்னு தெரியல. என்ன நீ இப்படி சொன்னா எப்படி? அண்ணன் எங்க இருக்கான்னு பார்க்கணும்ல. கிரிஷ், நானும் வினோத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வினோத், சஞ்சு, நீ ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? பாருண்ணா, அம்மா என்ன வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் வரணும்னு ஆசையா இருக்கணும். வரப்போற புது அண்ணியை நானும் பார்க்கணும்ல. என்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னா நான் வந்து குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். மாமா என்னை வீட்டில் விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. நானும் வரேண்ணா, நீயாச்சும் என்னை கூட்டிட்டு போனா. இப்போ கேட்டதான் இவன் ஓகேன்னு சொல்றானே. கிரிஷ் எப்படியாவது வேணாம்னு சொல்ல வைக்கணும். நான் இருக்கேன், சொல்ல வச்சிடறேன். எதுக்கு சஞ்சு வேணாம்னு சொல்றீங்க? அவ வரட்டும். அது மட்டும் இல்லை, எதுக்கு குழந்தைங்க வீட்டில் விட்டு வரணும்னு சொல்றீங்க? குழந்தை என் கூட தான் இருக்கணும். லித்து குட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓகேனா எனக்கு ஓகே. குழந்தையெல்லாம் விட்டுட்டு போக கூடாதுமா, கூட்டிட்டு தான் போகணும். கிரிஷ், நீ நினைக்கிற மாதிரி அத்தை வேற எதுக்காகவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பொண்ணு வீட்டில் தான் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் சொல்லியாச்சு. உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆக போகுது, ஒரு குழந்தை இருக்குன்னு கூட சொல்லியாச்சு. இதை நம்ம என்ன பையன் சொல்லலீங்க. அது மட்டும் இல்லை கிரிஷ், சஞ்சு வயசு பொண்ணு, அவ எப்படி இங்க எடுத்துக்கலாம்? வேண்டாம், அவ வீட்டில் இருக்கதா நல்லது. அவளும் வீட்டில் இருக்கட்டும், இந்த 2 வாண்டுங்களும் வீட்லயே இருக்கட்டும். இல்லை நீ அதுக்கெல்லாம் சஞ்சு பார்த்தீங்களா இவ்வளோ டல் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க எப்படி? இவளே ஒரு குழந்தை, இவகிட்ட 2 குழந்தை விட்டுட்டு போனா அதெல்லாம் சரியா வராது. நீ சஞ்சுவும் வரட்டும், குழந்தைங்க வரட்டும். கிரிஷ், அண்ணி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்றேன்ல, சஞ்சுவும் குழந்தைங்களும் வீட்டில் இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். சரிங்க நீ. அது நீ அம்மா சொல்றது கேட்கறீங்க, இனியும் அண்ணி சொல்றதை மட்டும் தான் கேட்கறேன். இனிமே எதனா அண்ணி விட்டு தான் சொல்ல வைக்கணும். நான் சொல்லி நீங்க கேட்கறேன். அண்ணி என் மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. அதுக்காக தான் நான் அண்ணி சொல்றது எது வந்தாலும் கேட்கறேன். நீ கேட்கற வரைக்கும் என் ஆட்டை தொடர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். நீ கேளு, நல்லாவே கேளு. இப்படிதானே உன் பொண்டாட்டி என் பேச்சு கேட்டா? இப்ப பாரு, உன் நிலைமை தலை கீழா இருக்க. இன்னும் உன் நிலைமை பொண்ணும் இல்லாம ஆகணும்னா அதுக்கு நீயும் என் பேச்சு கேட்கணும். கேளுடா. என்னமாப்பா, யாரும் ஒருத்தர் சொல்றதையாவது கேட்கறீங்க, அது போதும் எனக்கு. வினோத், எங்கடா இருக்க? டைம் ஆகுது, சீக்கிரம் வாடா. சாரிம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தா லேட் ஆயிடுச்சுமா. சரிம்மா, கிளம்பலாமா? என்ன வினோத், எப்படி லேட் பண்ணா என்ன அர்த்தம்? சரி வா, பொண்ணு வீட்டுல 6 மணிக்கு இருக்கான்னு சொன்னோம். இங்கேயே 5 ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர்ல பொண்ணு வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியணும். சரி கிளம்புமா? சாரிம்மா, ஒரு சின்ன வேலை, அதில் மாட்டிக்கிட்டேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரிங்க, உங்களுக்கு வேலை வரது பெரிய விஷயம் தான். அதுவும் கரெக்டா இந்த மாதிரி நேரத்துல தான் வேலை வருமா? அப்படி என்ன வேலையும் சும்மா வேலைன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் இவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். வந்துட்டேன், கிளம்பலாம். ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன? எதுக்கு இப்போ என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? கிளம்பலான்னு சொன்னேன், நேரம் ஆகுதுல, கிளம்புவோம். உங்க பஞ்சாயத்தெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கோம். போகும்போது சண்டை போடாதீங்க, சரியா? கிளம்புவோம். அத்தை, உங்களுக்கு தான் அமைதியா வரேன். இவர் ரொம்ப தான் பண்றாரு. என்ன இப்ப ஆயிடுச்சு? எதுக்கு இப்ப பாரு என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. சரிம்மா பூமி, நீ தான் எனக்கு புரிஞ்சு நடந்துக்கிறவளா? விடு, இப்போ நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்கோம். விடு, போயிட்டு வந்து பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. வினோத், கிரிஷ், இதுதான் பொண்ணோட வீடு. நல்லா இருக்குமா? சரிப்பா, உள்ள போவோமா? அதுக்கு என்னம்மா, அதுக்காக தான் வந்திருக்கோம், வாங்க போவோம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. உள்ள போலாமா? டே கிரிஷ், வாட உள்ள போவோம். சரிங்க. வாங்க வாங்கம்மா, வாங்க மாமா. இருக்கங்க. நல்ல பெரிய இடம் தான் போல இருக்கு. இவங்களுக்காகவே வந்து அமையும் போல இருக்கு. சே, இன்னைக்கு நல்லதுக்கே காலம் இல்லை. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடம் அமையாது. ஆனா இவங்களுக்கும் பணம் இருக்கிற இடத்துல தான் பணம் சேர்ந்துக்கிட்டே போகும் போல. வயிற்றுச்சலா இருக்கு. வாங்கங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கோம். 6 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களா? பொண்ணு வேற கிளம்பி ரெடியா இருக்கா.
என்னடா 6:15 ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமேனு இவ்வளவு நேரம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். மன்னிச்சிருங்க, வர வழியில டிராபிக்கா இருந்ததா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிங்க. என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டேன். ஆமா ஆமா, நம்ம ரோடு கண்டிஷன்லாம் நமக்கே தெரியுமே. எல்லா இடமும் டிராபிக் தானே. பரவாயில்ல, நல்ல வழியா வந்துட்டீங்க, அது போதும். அப்புறம் இதெல்லாம் மாப்பிள்ள சொல்ல மறந்துட்டேனே. இதோ என் பக்கத்துல இருக்காங்க, இவன் தான் என் மூத்த பையன், பேரு வினோத்குமார். இவனோட பொண்டாட்டி இதோ இவன் என் மருமக, பேரு பூமிகா. எங்க வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமி. இல்ல இல்ல, எங்களுக்கு வரமா கிடைச்ச மகாலட்சுமி மாதிரி. அப்படிங்களா? பார்க்கும் போதே தெரியுது, ஒண்ணு மகாலட்சுமி கணக்கா தான் இருக்கா. மாமா. வணக்கம்மா. இவன் தான் 2வது மகன், பேரு கிருஷ்ணா. நாங்க எல்லாம் கிருஷ்ணன் கூப்பிடுவோம். இவனை பத்தி தான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்ல. இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணுக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டீங்களா? ஏன் கேட்கறேன்னா, பொண்ணு எல்லாத்துக்கும் சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும். ஏன்னா அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம இதை பத்தி பேசுறது வேஸ்ட். பாத்தீங்களா, அதுக்கு தான் முன்னாடி கேட்டுக்கிறேன். தரகர் என்கிட்ட முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அது போதும், நீங்களும் போன்ல எல்லாமே சொல்லிட்டீங்களா? என் பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கும் இதுல முழுக்க சம்மதம் தான். அந்த குழந்தைய அவ குழந்தை மாதிரி பார்த்துப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டான். இதோ இருங்க, என் பொண்ணை கூப்பிடுறேன், அவகிட்ட நீங்களே கேளுங்களேன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. ஆமா, இதுக்கு நேரத்தை கடத்தணும். பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணு மாப்பிளையும் பார்த்துக்கிட்டோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன எதுவும் நம்ம பேசுவோம். ஆமாங்க, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடு. தீபிகா, தீபி வாடா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா தீபி, அட பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. டேய் கிருஷ், அங்க பாரு, பொண்ணை பாருடா. அம்மா, நீங்க பாத்துட்டீங்களா? அது போதும். ஏய், இப்படி சொன்னா எப்படா? உனக்கு தானே பார்க்க வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கணும்ல. ஒன்ன பாருடா அண்ணா, ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே இல்ல? என்ன பேசுமோ பேசுங்க. இவதாங்க என் பொண்ணு, பேரு தீப்தி. உங்களுக்கு எப்படி 2 பையனும், அது போல எனக்கும் 2 பொண்ணு. மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகி மதுரையில் இருக்கான். இவ தான் இளையவன். இவளுக்கு தான் இப்போ பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம். தரகர் சொன்னாங்க, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப லட்சணமா இருக்கா. டி கிருஷ், பொண்ணு பாரு. அம்மா, இவனம்மா, இவன் தான் உன்னை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. நீயும் பார்த்துக்கம்மா. சரிங்க ஆண்டி. அது சாரி, இது எப்படியும் ஊத்திக்க போகுது. இதுக்கு இந்த இத்தனை ஆர்ப்பாட்டம். டி கிருஷ், அங்க பாருடா. நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தா தானே அவளை உன்னை பாப்பா. பாருடா. அம்மா ப்ளீஸ். கிருஷ், பொண்ணை பாரு கிருஷ். பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் என்னவோ நீ முதல்ல பொண்ணை பாரு. அண்ணி ப்ளீஸ், இருக்கட்டும், பரவாயில்ல. ஏய், இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காதோ. பொண்ணை பாருடா, அப்புறம் நானும் உன் மேலே கோவப்படும் பார்த்துக்கேன். அண்ணன் சொல்றேன்னா, என் பேச்சுக்கு மரியாதை இருந்தா பாரு. சரிண்ணா, டென்ஷன் ஆகாது. இப்போ என்ன, பொண்ணை பார்க்கணும், அவ்வளோதானே? வணக்கம். வணக்கங்க. அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவமா, பொண்ணுங்க கிட்ட அவ்வளோ பேச மாட்டான். அவன் கொஞ்சம் அப்படிதான். நீ வந்து அவனை மாத்திட. சரிங்க ஆண்டி, உனக்கு ஓகே தானே? அம்மா, அவன்கிட்ட என்ன கேட்டுட்டு அவனுக்கு பிடிச்சிருக்குதோ, நீங்க மற்றதை பேசுங்க. சரி வினோத், உங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு மாப்பிள்ளைங்க தீப்திமா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா? எனக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. இனி நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறோமா? அம்மா, என்ன கிருஷ்? நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிருஷ், என்ன பேச போற? இருந்தாலும் இங்கே பேச. அம்மா ப்ளீஸ், நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும். எல்லாமே பேசி ஓகேனா தானே நானும் இதுக்கு சம்மதிக்க முடியும். அப்படி போட வருவானா? இந்த கிருஷ்ணா, அண்ணி என்ன சொல்றனோ அது அப்படியே சரிடாதண்ணா. நீ போய் பேச பேச்சலாம் இவ இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீ பேசணும்டா. பேசுவேன் கிருஷ், எது வந்தாலும் இங்கே பேசப்பா. அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எதையும் மறக்கல. ஆமா மாப்பிள்ள, இவங்க எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க எது வந்தாலும் இங்கே பேசலாமே. ஆண்டி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் அவர்கிட்ட தனியா பேசணும் இருந்தது. எப்படி கேட்கறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவரே கேட்டுட்டாரு. நாங்க கொஞ்சம் தனியா பேசலாம் ஆண்டி. சரிம்மா. சரி கிருஷ், போ, 2 பேரும் பேசிட்டு வாங்க, போங்க. சரிம்மா. என்ன பேச போறேன்னு தெரியல. இவங்க ஏதாவது பேசி வச்சேன் அந்த பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுச்சனா? இல்ல, இவன் எனக்காகவும் குழந்தைக்காகவும் சம்மதிச்சிருக்கான். இவன் என்ன பேச போறான்? நான் தான் ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. இனிமே என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லதான் நடக்கும். பாப்போம். என்ன போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் 2 பேரும் ஆளை காணும். அப்படி என்ன பேசியிருப்பாங்க? பரவாயில்ல, எவ்வளோ நேரம் என் குழந்தைனார் என்னமோ பேசிட்டு இருக்காரு. அப்போ பொண்ணு கண்டிப்பா வேணானதான் சொல்லணும். குழந்தைனாரே, நான் உனக்கு கொடுத்துருக்க கீ அந்த மாதிரி என்னதான் பேசியிருக்காருன்னு வீட்டுக்கு போனதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். தீப்தி, மாமா வாங்க மாப்பிள்ள. என்னம்மா பேசுனீங்களா? கிருஷ், வாடா உட்கார. என்னம்மா பேசுனீங்களா? கிருஷ், என்னப்பா பேசுனீங்க? ஆமாம்மா, பேச வேண்டியது எல்லாமே பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் அவனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரிப்பா. என்னம்மா, உனக்கு சம்மதம் தானே? உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? நம்ம நிச்சயத்தை பத்தி பேசலாமா? தீப்தி கேட்குறாங்களம்மா, சொல்லு. உனக்கு ஓகே தானே? நீ ஆல்ரெடி ஓகேன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்பவும் சொல்லிட்டேன். அடுத்த வேலைக்கு நான் அவங்க பாப்போம்ல. சொல்லுமா. அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆண்டி சாரி ஆண்டி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்படி சொல்லு, இதுதான் எதிர்பார்த்தேன்.
கொழுந்தனாரே, உன் வேலையை நீ தரமா பண்ணிருக்க. தீப்தி, என்ன ஆச்சு உனக்கு? அவங்க தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் நீ இதுக்கு சம்மதம் சொன்ன. இப்ப என்ன அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு தெரியாது ஆண்டி. சாரி ஆண்டி. ஏமா இப்படி சொல்ற? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப திடீர்னு வேணான்ற. என்னம்மா காரணம்? காரணம் என்னன்னு நீங்களும் உங்க பையன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னால சொல்ல முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நல்ல வேலை, எல்லாத்தையும் முன்னாடியே பேசுறதுனால நான் என் வாழ்க்கை தப்பிச்சது. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல ஆண்டி. சாரி ஆண்டி. என்னம்மா பேசுற? அப்படி என்னம்மா பேசுனா? டிகிஷ், என்னடா பேசுன? அம்மா அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, நம்ம கிளம்பலாம். தீப்தி, எல்லாமே உங்ககிட்ட சொல்லியாச்சுல. சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சம்மதம் சொன்ன. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, ரெண்டாவது கல்யாணம் சொன்னீங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு சொன்னீங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா இவர் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கா என்னால ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சது பெரிய விஷயம். ஆனா இவர் போடுற கண்டிஷன்ஸ், சாரிம்மா, என்னால முடியாது. ஆண்டி ப்ளீஸ் கிளம்புங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இங்க இருக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. என்னங்க, உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சாரிங்க, அவ விருப்பம் இல்லாம நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அவ விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். அதான் அவளே சொல்லிட்டாளே, மன்னிச்சிடுங்க. கிளம்புங்க. அம்மா கிளம்பலாம். அதான் சொல்லிட்டாங்களே தான், இதுக்கு மேல நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? வாங்க போகலாம். என்ன இன்னும் அந்த ராத வாழ காணோம்? இவன் வரத்துக்குள்ள வருவான். வந்தானா இவள நல்ல நாக்கு அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணும். இவனே வந்துருவான் போல இருக்கு. இவன் இன்னும் ஆளை காணுமே. இப்போ இவன் வரத்துக்கு முன்னாடி வருவான். இப்ப என்ன பண்றான்? இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வராம இருக்கா? ஓ, என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்தானா நான் இவ்வளவு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னு மெத்தப்புல இருக்கிறாளும். அப்படியே இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என் புள்ள இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இன்னைக்கு நான் அவனை நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். என் பேர் சுந்தரி இல்லடி, என் வீட்டு வேலைக்கார நாய் நீ. உனக்கு என் புள்ள கேக்குதா? என் புள்ள மேலேயும் ஆசைப்பட்டுட்டு இருக்கியா? அம்மா எங்க இருக்கீங்க? இப்பனே வந்துட்டோம். இன்னும் இவ்வளவு ஆளை காணும். அப்போ இவன் இந்த நினைப்புலதான் இருக்கான். இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு நான் வச்சிருக்கேன் கச்சேரி. ஆனா இவன் முன்னாடி எதுவும் கேட்டுக்க கூடாது. இவன் முன்னாடி நான் ஏதாவது கேட்டேன், நான் கெட்டவன் என் புள்ள கிட்ட பேர் வாங்கிக்கணுமா என்ன? ஏண்டி திட்டமெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? வாடி, ஓம கொட்டா மாதிரி இருக்காளேன்னு லேசில் விட்டுட்டேன் உன்ன. ஆனா எவ்வளவு பெரிய வேலையை பாக்குறேன் நீனு. உன்னை விட நான் கை தேர்ந்தவடி. இன்னும் இந்த சுந்தரி பத்தி உனக்கு தெரியணும். வந்த வேகத்திலையும் உன்னை திரும்பி பார்க்க விடாம போக வைக்கிறேன். பாக்குறியா? இவன் முன்னாடி எதையும் காமிச்சிக்க கூடாது. இவன் ரூட்லயே போய் தான் அவ்வளவு விரட்டி அடிக்கணும். கிருஷ்ணா, உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். போயும் ஒரு வேலைக்காரியம். சி, சொல்லவே வாய் கோசுது எனக்கு. அம்மா என்னம்மா இவ்வளவு நேரம் அம்மா கூப்பிட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல கிருஷ்ணா, நீ இப்பதான் அம்மா ரூம்ல இருந்து வந்தேன். நீ கூப்பிட்டதே எனக்கு இப்பதான் கேட்டுது. நான் சொல்றதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அம்மா செம்ம டயர்டா இருக்கேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னாச்சு கிருஷ்ணா? ஹாஸ்பிட்டல் செம்ம வேலையும். ஆமாம்மா, இன்னைக்கு நாள்லயும் 4 ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அதான் ஓவர் ஒர்க். சரிம்மா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்படியாப்பா? சரி, அப்ப நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுப்போம். அம்மா, சுந்தரி அம்மா. வெரி குட், நான் சொன்ன மாதிரி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசணும். என் மனசுல இருக்குதா, உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஓகேவா? நீ சொன்ன மாதிரி வந்திருக்கேனா? வெரி குட். இனிமே எப்போ இப்படி மெயின்டைன் பண்ண, நான் இருக்கும்போது மட்டும் வீட்டுக்கு வந்தா போதும். சரியா? சரி. என்ன வந்து இங்க தத்து முடிச்சிட்டு இருக்கா? போ, கிச்சன்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. சரிங்கம்மா, இந்த போறேன். ராதா, எனக்கு காஃபி வேணும். காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வா. கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. கிருஷ்ணா, நீ ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறேன்னு சொன்னேன். போ, போய் முதல்ல குளிச்சிட்டு வா. அவ காஃபி போட்டதும் நான் கொண்டு வந்து தரேன். போ. அம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நீங்க போய் அப்பா பாருங்க, ராதா காஃபி எடுத்துட்டு வரட்டும். அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்திருக்க கிருஷ்ணா. உன்னை அந்த அளவுக்கு இவன் மாத்திட்டான். இதை வளர விட மாட்டான், வளர விடவே மாட்டான். கிருஷ்ணா, நீ போய் முதல்ல குளி. ராதா காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா. போ. நான் பொறுமையா குளிக்கிறேனே, இப்போ குளிக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா குளிச்சுக்கலாம். கேட்கல, நீ தானே வந்தது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்ன. போடா, அதுக்குள்ள ராதாவும் காஃபி போட்டு ஒரு ரூம் தேடி கொண்டு வந்து தருவான். போ. சரிம்மா. ராதா சொன்னது ஞாபகம் இருக்கா? 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல வந்துடுவேன். அம்மா ஏதாவது கேட்டா சமாளி, 10 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி. பயப்படாதடி, நான் இருக்கேன். சரியா? சரி. ராதா, என்ன நீங்க நினைவு பார்த்துட்டு இருக்கா? போ, கிச்சனுக்கு போய் சமையல் வேலையை பாரு. போமா, வந்த வேலையை பாரு, மற்ற வேலையை பார்க்காத. போ. கிருஷ்ணா சொன்ன மாதிரி கிருஷ்ணா வராம நம்ம கிச்சனை விட்டு வெளியில போக கூடாது. வேலையை முடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம கிச்சன்லயே பார்த்துட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துல கிருஷ்ணா வந்துருன்னு சொன்னார்ல, வந்துருவாரு. நம்ம அதற்கு பொறுமையா செய்யணும். அப்பதான் சுந்தரி அம்மா கண்ணு படாம இருப்போம். சுந்தரி அம்மா மட்டும் நம்மளை பார்த்து ஏதாவது பேசினாங்க, நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல.
எனக்கு அந்த அம்மா பார்த்தாலே பயமா இருக்கே. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியணும். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்குள்ள கிருஷ்ணா வந்துருவாருல. அம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா, ஏதாவது பண்ணணுமா? என்னன்னு சொல்லுங்கம்மா. அதை நான் சொல்லாததான் பண்ணியிருக்கீங்க. என்ன நான் என்ன சொல்லணும்? எல்லாமே நல்லா பண்றீங்க. என்ன ராதா, உன்னை வீட்டில் விட்டுட்டு போனதுக்கு எனக்கு நல்ல கூலி கொடுத்துருக்கேன். அம்மா, என்னம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு கூட புரியலம்மா. எனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருக்கேன். சரி, எல்லாம் போகட்டும். உன்கிட்ட சுத்தி வளைச்சு கேட்க விரும்பல, நேரடியாக கேட்கறேன். என் பிள்ளைய நீ விரும்புறியா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? நேற்று வந்து பிரியமான ஸ்டோரிஸ் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் எபிசோடில், அதாவது நேற்று எபிசோட் கிடையாது, லாஸ்ட் எபிசோடில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா பிரியமான ஸ்டோரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறீங்களாக்கா, என்ன முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. எஸ், பிரியமான ஸ்டோரி இப்போதைக்கு நான் முடிக்கவே மாட்டேன். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடில் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னாக்கா, ஹீரோக்கு இன்னும் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது தெரியலையே, தெரியாததுனால எங்களுக்கு போராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இது புரியலை. எப்படி உடனே வந்து ஹீரோவோட அப்பா தான் வில்லன், உடனே ஹீரோக்கு நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா 50 எபிசோடில் முடிச்சு விட்டு வேறு அடுத்த ஸ்டோரிக்கு போக வேண்டியது தான். எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும்னா அதுக்கு பேர் ஸ்டோரி இல்லைல்லப்பா. எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தானே கொண்டு போக முடியும். நான் அதனால் இப்படி தான் கொண்டு போகிறேன். அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணல. பட் ஸ்டோரியோட செக்மெண்ட்டே இதுதான், இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிறதுனால இப்படி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பிரியமானோட ஸ்டோரிக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? கரெக்டான செக்மெண்ட்ஸை கொண்டு போய் தான் நான் முடிப்பேன். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ தான் வந்து ஸ்ரீங்கிறவங்க மதியா மாறி ஒரு லைன்குள்ளார போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு இப்போ தான் சக்திக்கு கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இனி அவர் தெரிஞ்சு ஸ்ரீயை மீட் பண்ணுறாரா, ஸ்ரீயை தேடினாரா, கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதா இனி வர ஸ்டோரிஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து நேற்றுக்கு ராதைமானவன் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு போட்ட பிரியமானவன் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. நேற்று ஸ்டோரியில் வந்து 2-3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, அக்கா கார்த்திக்கும் சக்தியும் மீட் பண்ண வச்சுட்டு எதுவுமே பேச விடாமல் டக்குன்னு முடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க என்ன பேசினாங்கிறது வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்றைக்கி ராதைமானவன் ஸ்டோரி, இன்றைக்கி வந்து ராதைமானவன் ஸ்டோரி போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிஷ் அப்படி என்ன கண்டிஷன் போட்டிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கண்டிஷனால தான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வச்சுருக்கிறதும் நீங்கள் கெஸ் பண்ணதும் ஒன்றான்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா டியர்ஸ்? ஓகே, இன்றைக்கி ராதைமானவன் ஸ்டோரி போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே, 1 செகண்ட். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் வந்து ஷபானா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து, ஹாய் ஷபானா டியர், இன்னைக்கு நீங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இன்னைக்கு உங்களுடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எங்களுடைய பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். அப்புறம் சொந்த வீடுங்கிறது எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கனவாக மட்டுமே போயிட்டுருக்கு. அந்த கனவு இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறியிருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். எனக்கு வந்து பெருசாக கவிதைகள்லாம் தெரியாது, பட் உங்களுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த கவிதையை சொல்லணும்னு தோணுது. பார்த்து தான்ப்பா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கவிதை வந்து கண்டிப்பாக வராது. என்னதான் நான் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக கவிதை தெரியாது. இது என் ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தது. ஸோ இந்த கிரெடிட் என் ஃப்ரெண்டுக்கு தான். ஓகேங்களா? ஆனால் ஷபானாடிய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, கவிதை சொல்கிறேன். துணையின்றி தவித்த துயர் பெருங்கடலில் பிள்ளைகளின் புன்னகையால் நீந்தி கடந்தவள், விண்ணை தொடும் வேதனையை நெஞ்சில் புதைத்து அந்நிய மண்ணில் வியர்வை சிந்தி உழைத்தவள், 3 மலர்களை காக்க தனிமரமாய் நின்று கண்ணீரை செங்கலாக்கி தன் கோட்டையை எழுப்பியவள், ஒரு பெண்ணின் கண்ணியமும் உழைப்பின் உன்னதமும் சொல்லும் அவள் வேர்வையால் கட்டிய இந்த வெற்றி கூரை. பிடிச்சிருக்கு ஷபானாடிய? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிடுங்க. ஏன்னா எதுவும் தான் நம்ம தனியாகவே பேசிப்போம். ஓகே டியர்ஸ், ஓகே டியர், பாய். நீங்களும் ஷபானாடியாருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட லைஃப்லேயும் சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாக மட்டுமே போயிட்டுருக்கு. அதை அவங்க ஒரு தனி மரமாக நின்று இன்னைக்கு அவங்க அதை வந்து சாதிச்சிருக்காங்க. அப்போது நம்ம தானே அவங்களுக்கு ஊக்குவிக்கணும்.
மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஷபானா டியர். ஓகே டியர்ஸ், பாய். நாளைக்கு ஸ்டோரியில் பார்ப்போம். தேங்க்யூ.